10th maths 5 mark, important 5 mark, exercise 1.3 third sum. Given the function f is to x implies x squared minus 5x plus 6. Evaluate first f of minus 1, second f of 2a, third f of 2, fourth f of x minus 1. நம்ம என்ன செய்யறோம்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of minus 1. நம்ம என்ன செய்வோம், இந்த f of x implies x squared minus 5x எடுத்து நம்ம எழுதிப்போம். f of x equal to x squared minus 5x plus 6. இது எக்ஸுங்கிற இடத்துல என்ன செய்யறோன்னா மைனஸ் ஒன்று அப்ளை பண்ணணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 மைனஸ் ஒன் ப்ளஸ் 6. மைனஸ் ஒன்றை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணோன்னா மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று. இப்போ என்ன செய்கிறோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு. அப்போ என்ன செய்கிறோம், ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அது 5 என்ன செய்கிறேன் ப்ளஸ் 6. ஸோ ரெண்டுத்தையும் என்ன செய்கிறேன் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணால் வரைக்கும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6, இது ஒன்று செய்கிறேன் ப்ளஸ் 6, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னோட வேல்யூ வந்து 12. வேறு செகண்ட் சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறோம். செகண்ட் என்ன சொல்லுதுன்னா எஃப் ஆஃப் 2a ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் 6. எக்ஸுங்கிற இடத்துல 2a அப்ளை பண்ணோம். எஃப் ஆஃப் இந்த வேல்யூ கொண்டு அப்ளை பண்ணோம். எஃப் ஆஃப் 2a ஈக்குவல் டு 2a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 ஓப்பன் ரைட்டு 2a ப்ளஸ் 6. இந்த 2a ஹோல் ஸ்கொயர்டை எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர்டு a ஸ்கொயர்னு எழுதணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4a ஸ்கொயர்னு எழுதணும். அப்போ என்ன செய்யறோன்னா 4a ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 2 10, 10a ப்ளஸ் 6. இப்போ எஃப் ஆஃப் 2aவோட வேல்யூ 4a ஸ்கொயர்டு மைனஸ் 10a. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 2 தேர்டு வந்து என்ன கண்டுபிடிக்கிறோன்னா எஃப் ஆஃப் 2a. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x ப்ளஸ் 6. எக்ஸ் ஈக்குவல் டு 2a. எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்டு மைனஸ் 5 ஓப்பன் ரைட்டு 2 ப்ளஸ் 6. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் 5 இன்ட்டு 2 10 ப்ளஸ் 6. இது ஆட் பண்ணாக்க 6, இது 10 மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ 0, இது 10. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்ஸ்டியூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. இப்படி என்ன செய்யறேன்னா எக்ஸு எங்கே இருக்கோ அங்கே என்ன செய்யணும், ஒன்றை போய் எக்ஸ் மைனஸ் 1 அப்ளை பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஓப்பன் ரைட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 ஓப்பன் ரைட்டு எக்ஸ் மைனஸ் 1 க்ளோஸ் ரைட்டு ப்ளஸ் 6. இது என்ன, இது எப்படி இருக்குன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a ஸ்கொயர்டு மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அப்படி எழுதணுன்னா என்ன சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x ஓப்பன் ரைட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு மைனஸ் இதில் மல்டிப்ளை பண்ணால் 5x மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. நம்ம என்ன செய்யணும், அது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 5x, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 11, இது ப்ளஸ் 11, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அப்போ என்ன எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம். என்ன சொல்கிறோம், எக்ஸு ப்ளஸ் 1 மைனஸ் 5x ப்ளஸ் 11 இருக்கு. நம்ம இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7x, 2xையும் மைனஸ் 5x ஆட் பண்ணால் 7x, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ஓட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 7x ப்ளஸ் 12. தேங்க்யூ.